வெல்கம் டு சரண் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மல்டிமீட்டரோட பேட்ரி வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், மல்டிமீட்டரில் நம்ம வந்து பாருங்கள், மேலே அந்த சிம்பிள் காட்டுது பாருங்கள், பேட்ரி சிம்பிள் காட்டுதுங்களா, ப்ளஸ் மைனஸ்னு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பேட்ரி வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து பேட்ரி வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், இப்போ மல்டிமீட்டர் வந்து நம்ம ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்ரி சிம்பிள் வந்து போகும், டிஸ்பிளே ஆஃப் ஆகும், ஆன் ஆகும், பேட்ரி ரிலேட்டடாக அந்த இஷ்யூஸ் வரும். ஸோ அந்த சிம்பிள் தெரியுது பாருங்கள் மறுபடியும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு ப்ரோப் எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு பேக் டோரே நம்ம வந்து அதோட கவரே வந்து பேக் கவரே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ வந்து இருக்கும். அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு 2 ஸ்க்ரூவுமே நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி லைட்டாக ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். சும்மா நம்ம லைட்டாகவே ரிமூவ் பண்ணாலே வந்துடும். ஸோ 2 ஸ்க்ரூஸை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்க்ரூ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீழே ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பாட்டம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா லாக் இருக்கும். நம்ம ஸ்லோவாக ரொம்ப வந்து நம்ம வந்துட்டு பொறுமையாக தான் நம்ம வந்து எடுக்கணும். ஓகே, நம்ம எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டிங்க அப்படின்னா உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பேட்ரி இருக்குது பாருங்கள் கீழே. ஸோ இந்த பேட்ரி நமக்கு டைரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டரில் வந்து பேட்ரி கனெக்டரில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பேட்டரியில் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் வந்து எழுதியிருப்பாங்க பாருங்கள். ஸோ இது வந்து 9 வோல்ட் பேட்ரி. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கையிலே நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ளக் அண்ட் ப்ளே டைப் தான் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக அப்படி ரிமூவ் பண்ணாலே வந்துடும். ஸோ இப்போ இந்த பேட்ரி எடுத்துகிட்டு வேறு ஒரு நம்ம நியூவாக வாங்கி வச்சுருக்க நம்ம 9 வோல்ட் பேட்ரி இருக்குது. ஸோ இந்த பேட்ரி நம்ம வந்து சேம் அந்த கனெக்டர் பொசிஷன் பார்த்துக்கணும். ஸோ நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பேட்ரியை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வந்துட்டு லாக் ஆகிடும். சேம் அதே மாதிரி நம்ம வந்துட்டு கீழே அந்த பாட்டம்லேயே அதுக்குன்னு கொடுத்துருக்க அந்த ஸ்பேஸ்லேயே நம்ம வந்து வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த கவரை வச்சு லாக் பண்ணணும். ஸோ இப்போ லாக் பண்ணும்போது மேலே அந்த 2 லாக் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த 2 லாக் வந்து கரெக்டாக நமக்கு வந்துட்டு மல்டிமீட்டரோட டாப்போட அந்த 2 லாக்லேயும் வந்துட்டு லாக் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டாப்பில் வந்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு லாக் பண்ணிங்கன்னா இப்போ லாக் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் லாக் ஆகிடுச்சான்றதை ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா பக்கமே கரெக்டாக லாக் ஆகிடுச்சு, ஈவனாக இருக்குது அப்படின்னா அடுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு வந்துட்டு இந்த பேட்ரி சிம்பிள் காட்டில் பார்த்தீங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு பேட்ரி நமக்கு வந்து ப்ராப்பராக இருக்குது. இந்த பேட்ரி வந்து நம்ம வோல்டேஜ் ப்ராப்பராக இருக்க பேட்ரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஸ்க்ரூஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு போட்டுடலாம். ஸோ ஸ்க்ரூஸ் 2 ஸ்க்ரூவும் நம்ம எடுத்து வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து 2 ஸ்க்ரூவுமே லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளுடைய மல்டிமீட்டரை வந்து நம்ம எப்பவும் போல் நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ சேம் அதே மாதிரி நம்ம வந்து கவரே வந்துட்டு வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிட்டு ப்ரோபை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோப் நம்ம வந்து மல்டிமீட்டரில் வந்து காம் அப்படின்ற இடத்துல வந்து பிளாக்கு, நார்மலாக வி ஓம்ஸ் மில்லி ஆம்பியர்ன்ற இடத்துல வந்து ரெட்டுன்றதை கனெக்ட் பண்ணிப்போம். இந்த மல்டிமீட்டரை பற்றி டீட்டெயில்டாக நான் வந்து வீடியோ வந்து பண்ணுறேன். ஸோ அதோட இது நீங்கள் பாருங்கள், கண்டினியூஸாக மல்டிமீட்டர் வீடியோஸும் பாருங்கள். ஸோ என்ன பண்ணிக்கலாம், இப்போ அந்த பேட்ரி சிம்பிள் அப்படின்றது கம்ப்ளீட்டாகவே வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஓல்டு பேட்ரி நம்ம ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அந்த பேட்டரியில் வந்து எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரியில் மேலே பார்த்திங்கன்னா 9 வோல்ட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ 9 வோல்ட் அப்படின்னா அதில் நமக்கு அந்த பேட்டரியில் வந்து மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 11 வோல்ட் இருக்கும். ஸோ எக்ஸஸாக தான் இருக்கும். ஸோ இந்த பேட்டரியில் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டரியில் நம்ம வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 3.4 வோல்ட் வருது. ஸோ 3.4 வோல்ட் தான் இந்த பேட்டரியில் இருக்குது. ரொம்ப வந்து ட்ரையாக தான் இருக்குது, இந்த பேட்டரி வீக்காக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து பேட்டரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.